ஒரு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டிப்ரெசிவான ஒரு ஜேர்னி. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இந்த ஐவிஎஃப் ப்ராசஸ் அப்படின்றது யாருக்குமே 100% சக்ஸஸ் ரேட் கிடையாது. ஸோ இவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம சக்ஸஸ் ஆகலை நம்மளுக்கு, அப்போ நம்மளுக்கு குழந்தையே நிற்காது அப்படின்றத அவங்களே ஆழமாக நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஐவிஎஃப்னு அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மற்ற ஆப்ஷன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருக்கணும். நாங்கள் ஒரு 1 இயராக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை நிற்கலை அப்படின்னு வரும்போது முதல்ல நான் அவங்கக்கிட்ட சொல்கிற ஒரு விஷயமே, and நிறைய ப்ராப்ளம்ஸ் they can be treated with just lifestyle modification. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை. ஹாய் டாக்டர். ஹாய் ஸ்ரீவித்யா. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பேச போகிறோம். என்னென்னா அந்த ஐவிஎஃப் அப்படிங்கிறது. ஐவிஎஃப் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மென்டல்னா ரொம்ப ஈஸியான ஒரு பர்த், அது ரொம்ப ஈஸியான ஒரு இது நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு உங்கள் பதில் என்னவா? ஈஸின்றதை விட நிறைய பேர் எங்ககிட்ட இப்போ கேட்குறது லைக் ஒரு டைமில் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி சென்டர் போனாலே ஐவிஎஃப் பண்ணிடுவாங்க, அதனால் நம்ம போகக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஓகேங்களா? இப்போ இருக்க டைமில் எப்படின்னா, எனக்கு 1 வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி, நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம் ஆனால் கன்சீவ் ஆக முடியல, இப்போ எல்லாரும் எங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்க, எங்களுக்கு ஐவிஎஃபே பண்ணிவிடுங்க. அதாவது என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் இருக்குது எதுவுமே தெரிஞ்சுக்க விரும்பலை. இல்லை இட்ஸ் ஓகே ஐவிஎஃப் பண்ணிவிடுங்க, குவிக்காக குழந்த பிறந்துடும்ல நின்றும்ல, ஸோ அதை பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு பீப்புளாக இருக்காமே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரெண்டுமே தவறு, எதுவுமே ஈஸி கிடையாது. நத்திங் இஸ் ஈஸி இன் ஃபர்டிலிட்டி ப்ராசஸ். ஒரு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டிப்ரெசிவான ஒரு ஜேர்னி. அந்த மைண்டில் அந்த தாட் இருக்கும்போது அந்த தாட்டுக்கு அவங்கக்கிட்ட ஆன்சர் இருக்காது. குழந்தை பிறந்துருமா, எனக்கு கண்டிப்பாக பிறந்துருன்ற அந்த ஹோப் அண்ட் அந்த ஒரு ஃபீலிங் இருக்காது. அது கண்டிப்பாக அது என் கண்ட்ரோலில் இருக்குன்ற ஒரு பாயிண்ட் இருக்காது. ஸோ அப்போது அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குற ஒரு விஷயம். ஸோ அவங்க ஒரு முறை ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த ஒரு பதட்டத்தோடு தான் வருவாங்க. அப்படி இருக்கும் போது இந்த ஐவிஎஃப் ப்ராசஸ் அப்படின்றது யாருக்குமே 100% சக்ஸஸ் ரேட் கிடையாது. இப்போ நீங்கள் உள்ளே வந்தால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி 100% உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா அப்போ எல்லாரும் அதை பண்ணலாம் இல்லையா? தேவைப்படுது நான் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். பட் இட்ஸ் நாட் ட்ரூ. இட் ஹேஸ் அ ஃபிக்ஸட் சக்ஸஸ் ரேட். 60 to 70% இப்போதைக்கு விஞ்ஞான வளர்ச்சினால 60% சக்ஸஸ் ரேட் வரைக்கும் நம்மளால் கொண்டு வர முடியும். பட் தட்ஸ் அபவுட் இட். அப்போ அந்த 40% ஃபெயிலியர் ரேட், இப்போ எல்லாருக்குமே நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணுவோம் இல்லையா? ஒரு கருமுட்டை எவ்வளோ நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு செலக்ட் பண்ணுவோம், விந்துக்கில் செலக்ட் பண்ணுறோம், எம்ப்ரியோ குவாலிட்டி செலக்ட் பண்ணுறோம், கர்ப்பப்பையில் உள்சுவர் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த கரு எடுத்து உள்ளே வைப்போம். எல்லாத்தையும் ஒரு லெவல்லையும் செக் பண்ணி தான் கண்டிப்பாக பாசிட்டிவாக வரணும்னு தான் நம்ம பண்ணுவோம். இருந்தாலும் அந்த 40% ஃபெயிலியர் ரேட் அப்படின்றத அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா கரு எடுத்து உள்ளே வைக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கு மேலே அந்த கரு தான் ஒட்டி வளரணும் அந்த இடத்துல. ஸோ அப்போ ஃபெயிலியர் ரேட் இருக்கும். ஸோ அந்த ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண முடியாது. ரொம்ப சீக்கிரமாக இந்த மாதிரி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது வேறு எந்த ஆப்ஷன்ஸையும் அவங்க பார்க்கல, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை அவங்க கரெக்டாக டயக்னோஸ் பண்ணல, டைரெக்டாக எனக்கு சீக்கிரமாக வேணும் குழந்தை, எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, எல்லோரும் என்னை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க, என்னால் என்னோடய சொசைட்டியில் எல்லோரும் ஃபேஸ் பண்ண முடியல, அந்த கல்யாணத்துக்கு போக முடியல, இந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, அதனால் நான் ஐவிஎஃப் பண்ணுறேன்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா வேறு, ஒரு வேளை அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா தட்ஸ் நாட் இன்டென்ஷனல், அது ஆகணுன்றது இல்லை, பட் ஆகலாம். அப்படி ஆகும்பொழுது அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ இவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணியே நம்ம சக்ஸஸ் ஆகலை நம்மளுக்கு, அப்போ நம்மளுக்கு குழந்தையே நிற்காது அப்படின்றத அவங்களே ஆழமாக நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த நம்பிக்கையை உடைக்கவே முடியாது. இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமே கிடையாது, நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டு பண்ணிட்டீங்க, நம்ம நேச்சுரலாகவே உங்களுக்கு ட்ரை பண்ணலான்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய ஹிமாலயன் டாஸ்க், ரைட்? ஸோ அந்த ஜேர்னி அவ்வளோ ஈஸி கிடையாது. தட்ஸ் வாட் ஐ மீன். ஐவிஎஃப்னு அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மற்ற ஆப்ஷன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருக்கணும். அவங்க பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு ஐவிஎஃப்ல என்ன சக்ஸஸ் ரேட் இருக்குது, ஐவிஎஃப் மட்டும்தான் ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு டிசைட் பண்ணும்பொழுது, அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது
அது சக்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் தன்னை வந்து அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் ஜேர்னி எமோஷ்னலாக யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் இல்லையா? உங்கள் எமோஷனை அங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, மணியை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட ஹெல்த்தை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இவ்வளோ விஷயம் ஸ்பெண்ட் பண்ண போகிற ஒரு ப்ரொசீஜர் முதல்ல நம்மளுக்கு தேவையா? அது கண்டிப்பாக பண்ணால் நம்மளுக்கு அது நம்மளோட ப்ராப்ளம்க்கு அதுதான் சொல்யூஷனா? அண்ட் இதை கரெக்டான இடத்துல கரெக்டான பர்சன் கிட்ட நம்ம பண்ணுறோமா அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு பண்ண வேண்டியதுன்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தேன் ஜஸ்ட் டூயிங் இட் லைக் தட். இட்ஸ் நாட் ஈஸி, எதுவுமே ஈஸி கிடையாது. அண்ட் ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும், அதாவது ஹெல்த்துன்னு வரும்பொழுது 1க்கு 4 வாட்டி நம்ம யோசிச்சு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த நேச்சுரலாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே ட்ரை பண்ணுவோம், இது நடக்கலைன்னா நம்ம பேசாமல் இங்கே போயிடலாம் இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்களே. ஸோ இது உங்களுக்கு எப்படி, இந்த உங்களோட பார்வையில் இது எப்படி இருக்குது அவங்களோட மைண்ட் செட்? ஸோ நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் லைக் வென் தே கம் ஃபார் ட்ரீட்மெண்ட், இப்போ குழந்தை இப்போ நாங்கள் ஒரு 1 இயராக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை நிற்கலை அப்படின்னு வரும்போது முதல்ல நான் அவங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயமே உங்களோட லைஃப் ஸ்டைல். நீங்கள் எப்படி வேணால் முன்னாடி இருந்திருக்கலாம், ரைட்? உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன வேணால் ஹேபிட்ஸ் வேணால் இருந்திருக்கலாம், எப்படி நீங்கள் ஃபுட் எடுத்துப்பீங்க, என்ன மாதிரியான ஆக்டிவாக ஒர்க் அவுட் பண்ணுவீங்க பண்ணல அப்படின்றது இருந்திருக்கலாம், தூக்கம் சரியாக இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் பிளான் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்களா, இப்போ இந்த 1 இயரில் எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு டிசைட் பண்ண அந்த 1 இயரில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்றது ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாதத்துக்கு ஒரு 2 நாள் தான் காண்டாக்ட்லேயே இருப்பாங்க, அப்புறம் மேஜிக்கில் எப்படி குழந்தை உண்டாகும்? ஸோ அது வாய்ப்பு இல்லை. அண்ட் ரொம்ப கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருப்பாங்க, வெயிட் போட்டிருப்பாங்க, அந்த 1 இயரில் தான் வெயிட் போட்டிருப்பாங்க, வெளியில் அதிகமாக ஃபுட் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க, அண்ட் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காண்டாக்டில் அக்கேஷனலாக இருந்திருப்பாங்க. அதுவே அவங்கள பொறுத்த வரைக்கும் ட்ரைங். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, வென் யூ ஆர் ட்ரைங் ஃபார் அ ப்ரெக்னென்சி, ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிறீங்களா, கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணி உங்களோட பிஎம்ஐ, உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு, மசில் ஃபேட் ரேஷியோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களா, கரெக்டான தூக்கம் இருக்கா நைட்டில், அண்ட் கரெக்டாக வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு இல்லாமல் இருக்காது, பட் ரொம்ப உங்களையே வந்து ரொம்ப எவ்ரிடே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொண்டு போகிற விஷயங்களை தவிர்த்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களா, இதை ஃபோக்கஸ் பண்ணி ரெகுலர் செக்ஷுவல் கான்டாக்ட், ஓவிலேஷன் டேஸ்லாம் கிடையாது, இந்த டேயில் கான்டாக்டில் இருக்கணும், இந்த டேயில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரெகுலராக செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்கீங்களா. அப்படி 1 வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணாலே மோஸ்ட்டாக யூ வில் கன்சீவ். அதை நீங்கள் எதுவுமே பண்ணாததுனால சில ஹார்மோன் ப்ராப்ளம் வந்துடும். அந்த 1 வருஷத்துலேயே பல ஹார்மோன் ப்ராப்ளம் வந்துடும். வெயிட் போட்டிங்க, ஸோ அதனால நீர்க்கட்டி ப்ராப்ளம், அண்ட் அதனால ரத்த ஓட்டத்தில் சில பாதிப்பு ஆண்களுக்கு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர்றதுனால பை தி எண்ட் ஆஃப் இட் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸ்ரீவித்யா கேன் பி ட்ரீட்டட் வித் ஜஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரதுனால மட்டுமே பல ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், கரெக்ட் பண்ண முடியும். நம்ம யூஸ்வலாக கேட்குறதே கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ நீங்கள் வந்துட்டீங்க ட்ரீட்மெண்ட்க்கு, நம்ம பார்த்துட்டோம், இப்போ உங்களோட நார்மல் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டோம், உங்களுக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ கிவ் சம் டைம், கிவ் மீ 3 months or give me 6 months. நேச்சுரலாகவே யூ கேன் கன்சீவ், ஐ கேன் ஹெல்ப் யூ கன்சீவ், கேன் யூ டூ இட்? ஆனால் அது சில பேர் பண்ண மாட்டாங்க. இல்லையோ 6 months முடியாது, 6 months ஆல்ரெடி எங்கள் ஃபேமிலியில் ப்ரெஷர். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக, சரி எப்படியும் நடக்க போகுது அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் நம்மளால் என்ன விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, நம்ம பண்ணுற எக்ஸசைஸ், நம்ம தூக்கம், இதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் கரெக்ட் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பலன் வந்து தான் ஆகும். அதுக்கான ஒரு ஃபைனல் அவுட்கம் இஸ் ப்ரெக்னென்சி, நடந்து தான் ஆகும். ஆனால் அது நம்ம அந்த டிசிப்ளின்குள்ளே வரலன்னா நிறைய மருந்து மாத்திரைகள், நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ், நிறைய அடுத்தடுத்த ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ன்ற மாதிரி போயிடுது இப்போ இந்த காலத்தில் இருக்க ஃபர்டிலிட்டி. ஸோ நான் சொல்கிறது எப்போவுமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாலும் கேஷுவலாக ஹாஸ்பிட்டல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசி அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், நம்ம லைஃப் ஸ்டைல் நடைமுறை வாழ்க்கையில் என்ன பண்ணலான்றதை டிசைட் பண்ணிட்டு கொண்டு போனாலே யூ கேன் கன்சீவ் குவிக்லி. சில பேருக்கு தான் ஆக்சுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஸோ அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி அந்த டைரெக்ஷனில் போகணும். எல்லாருக்கும் எல்லா நேரங்களிலும் அதாவது அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் தேவைப்படுறது இல்லை. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை